வணக்கம் and welcome to FT Lifestyles with me Nadya. ஓகே, நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன், எந்த ஷாப் வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டி பஜார்ல இருக்கிற ஒரு பொக்கே ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். பிகாஸ் February 14th வர வருது, அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமான கலெக்ஷன்லாம் அந்த ஷாப்ல வச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க. அக்கா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். உங்க பேர் என்னக்கா? குமாரி. ஓ குமாரி. ஓகே அக்கா, இந்த கடை வந்து ஸ்டார்டிங் எப்போ வச்சீங்க இந்த கடையை? இதா நான் வச்சு 25 வருஷம் ஆயிடுச்சுடா. 25 வருஷமா வச்சிருக்கீங்களா இந்த கடை? ஆமா. ஓகே ஓகே. மார்க்கெட் பழைய மார்க்கெட் இருந்து அப்பத்துல இருந்து வச்சிருக்கோம். பழைய மார்க்கெட்ல இருந்து அப்ப 30 வருஷம் இருக்குமா? அதாவது நான் தனியா வச்சு இத்தனை வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எங்க அம்மா அப்பா எல்லாம் இந்த தொழில் தான். எல்லாருமே பூ வியாபாரம் தான். எல்லாருமே இதே இந்த வர்க் தானுங்களா? ஓகே ஓகே, பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட். சோ வந்து இப்போ உங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர்ஸ் தான் அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க பொக்கே பின்னாடி இருந்தாலும் அதை தாண்டி இவங்க வந்து பூல அழகா கட்டிட்டு இருக்காங்க. சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உங்களோட ஷாப்பை பத்தி சொல்லுங்க. உங்க ஷாப்ல வந்து இப்ப வந்து லவர்ஸ் டே வர வருது, ஏன்னா அதுக்குதான் நீங்க பயங்கரமா பூலாம் வச்சிருவீங்க. சோ லவர்ஸ் டே அதுவும் வந்து மக்களை கவர்றதுக்காகவே வச்சிருக்கீங்க. சோ உங்க இதுல வந்து ஷாப்ல ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு பிரைஸ்ல இருந்து இருக்கு ஒரு பொக்கே? ஒரு ரோஸ் 20 rupees. நிஜமாடா? 20 ரூபாய் தானா? 20 ரூபாய் தான் ஒரு ரோஸ். ஓகே. ஒரு லவர்ஸ் டே வர அன்னைக்கு கொஞ்சம் விலை ஏறும். ஒரு 25 ரூபாய், 5 ரூபாய், 5 ரூபாய் ஏறும். அந்த கோன் பண்ணி கொடுத்தோம்னா 30 ரூபாய் வரும் ஒரு ரோஸ். அந்த கோன் மாதிரி ரேப் பண்ணி கொடுத்தா 30 ரூபாய் வரும். நார்மல் ரோஸ்னா 20 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஓ, நார்மல் ரோஸ்னா 20 ரூபாய்க்கு வாங்கிக்கலாமா? ஓகே ஓகே. இப்போ வந்து அதை தாண்டி இந்த வெட்டிங் கல்யாணத்துக்குலாம் வந்து பொக்கே எடுத்துட்டு போவாங்களா, அதெல்லாம் முன்னாடி வந்து நிறைய இருந்தது. சோ அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கீங்க. எப்படி நீங்க தான் பண்ணுவீங்களா? நாங்க ஆள் இருக்காங்க. ஓ, அவங்க பண்ணி கொடுப்பாங்களா? ஓகே. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி சொல்லுங்களேன். உள்ள பண்றாங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓ, உள்ள பண்றாங்க. இங்கேயே பின்னாடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இவங்க முதல்ல இவங்க கிட்ட பேசிட்டு பின்னாடி எப்படி பண்றாங்கன்றது பாக்கலாம். ஏன்னா வந்து பெர்ஃபெக்ட்டா அப்படியே கொஞ்சம் இந்த ஜூம் அடிங்களேன், அது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அந்த பொக்கேலாம் வந்து அழகா பண்ணிட்டு அப்புறம் அந்த மேல வந்து இந்த பூ பொக்கே மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் வந்து எல்லாமே வெரைட்டியாஸ் இருக்கு. இதுல ஸ்டார்டிங் பிரைசஸ் எல்லாம் எவ்வளவுக்கா உங்களுக்கு பின்னாடி இருக்குங்களா? பொக்கேலாம் வந்து எல்லாம் ஆர்டிபிஷியல்ப்பா. ஆர்டிபிஷியல் 400 வரும். 400. ஓ, ஸ்டார்டிங் 400. மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் கம்மி பண்ணி தருவோம். அது நேச்சுரல் 350. நேச்சுரல் 350. ஆமா 350. பட் இது வந்து எவ்வளவு நாள் வரைக்கும் வரும்? இது 3 நாளைக்கு இருக்கும் ஸ்டே பண்ண. ஓ, 3 நாள் வரைக்கும் ஸ்டே பண்ண. இது லாங் லைஃப். ஓகே, இது கொடுத்தறேன்னா அப்படியே டிவி மேல வச்சிரலாம் பெர்ஃபெக்ட்டா. அது 3 நாளைக்கு தாங்கும். இதுவும் ஆர்டிபிஷியல் தான் மேல. ஓ, இதுவும் ஆர்டிபிஷியல். சோ இதோட ரேட்லாம் என்னக்கா? இதெல்லாம் 800 வரும், 8,000 அந்த மாதிரி வரும். ஓ ஓகே ஓகே. ஒரே கீழ இருக்கிறதுல வந்து இது வந்து 300 வரும். இதெல்லாம் ஓ, இது 300 வருங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் 300 வரும். இது ஆர்டிபிஷியல் இல்ல, நேச்சுரல். இது எல்லாம் நேச்சுரல் தான். வாவ். 300 வரும். இதெல்லாம் 800 வரும். இந்த மாதிரி கூடையில இருக்கிறது. ஓ, 800. அது தாண்டி நிறைய பூஸ்லாம் இதெல்லாம் கலரா இருக்கு. இது கேட்டிங்கனா நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். என்ன கலர் கேக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பண்ணி கொடுப்போம். ஓ, அப்படிங்களா? இப்போ வந்து ஒரு கிளையன்ட், இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி இதுல வேணும், இப்படி பண்ண அப்படி பண்ணா அது நீங்க எத்தனை நாள் வந்து டைம் எடுத்து நீங்க பண்ணுவீங்க? டைம்னா அது எத்தனை நாள்லாம் இல்ல, சும்மா ஒரு half an hour பண்ணி கொடுத்துருவீங்களா? half an hour கூட ஆகாது, சீக்கிரம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. நம்ம கடையில வந்து டோர் டெலிவரி அந்த மாதிரி இருக்குப்பா. ஓ, அதுவும் வர பண்றீங்களா? ஆஹா, எல்லா ஃபெசிலிட்டிஸா இருக்கு போலயே. சோ அதுவும் வர பண்ணிட்டு இருக்கீங்க. இதுலயே வந்து ஹையஸ்ட் இந்த பொக்கே வந்து நாங்க நிறைய இதுல வந்து நிறைய பண்ணிருக்கோம். லைக் வந்து இந்த நார்மலா இருக்க பொக்கே விட இது கொஞ்சம் அதிகமா இருக்கும், இதுல வந்து நிறைய நாங்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் போட்டிருப்போம் அப்படின்னா எந்த மாதிரி பொக்கேக்கா? அது கொஞ்சம் கிராண்டா கேட்பாங்க. கிராண்டா கேட்பாங்க. கொஞ்சம் ரோசஸ்லாம் வேற மாதிரி, கொஞ்சம் வெளிநாட்டு பூலாம் கொஞ்சம் வர வச்சு அந்த மாதிரி பண்ணி தரோம். அதெல்லாம் எவ்வளவு ரேட் இருக்கும்? அதெல்லாம் வந்துரும் 2000 3000 அந்த 2000 3000 வந்துருங்களா? அதெல்லாம் சொன்னாங்கன்னா ரெடி பண்ணி தருவோம். அந்த மாதிரி தான் வேணும்னாங்கன்னா நாங்க வர வச்சு பெங்களூர்ல இருந்து வர வச்சு. ஓ, பெங்களூர்ல இருந்து வர வச்சு நீங்க அதை இது பண்ணி கொடுத்துருவீங்களா? ஓகே ஓகே ஓகேக்கா. இப்போ வந்து இந்த பொக்கே பத்தி கேட்டேன். இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ February 14th வர வருது, அதாவது லவர்ஸ் டே வர வருது. அதுதான் வரீங்க தெரிஞ்சு சொல்லுங்க. அந்த 14th லவர்ஸ் டே அன்னைக்கு இப்போ வந்து கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் வருவாங்க. அவங்க எந்த மாதிரி பொக்கே வந்து வாங்குவாங்க? இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து எதை அதிகமா வாங்குறாங்க? அதிகமான சிங்கிள் ரோஸ் தான் ஓடும். சிங்கிள் ரோஸ் தான் வாங்குறாங்களா? அந்த அளவுக்கு. அதாவது லவர்ஸ் டேன்றது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு நல்லா பிசினஸ்.
அப்படிங்களா? ஆமா, ஓகே. அவ்வளோ ரோஸ் எடுத்து இறக்குவோம், அவ்வளோ வியாபாரம் பிசினஸ் பண்ணோம். நிறைய எல்லாருமே லைனா போடுவாங்க, அப்படி வியாபாரம் ஆச்சு. இப்போ வந்து நம்மள தேடி வரதுல ஏன்னா என்ன காரணம்னா எல்லாமே இந்த போன்ல மெசேஜ் அதுல பண்ணிடுறாங்களா, அதுல எல்லாமே டிஃப்ரெண்டா பண்ணி அனுப்பிடுறாங்க. மெயின் ரீசன் அதான். ஏன்னா ரோசஸ் வாங்க வந்தா மாட்டிப்போன்ற ஒரு பயம் சில பேருக்கு, அதெல்லாம் இருக்கு இல்லையா, வீட்டுல மாட்டிப்போன்றதுனால அப்படியே வாங்கிறாங்க. இப்போ அதே மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுறாங்க. லவ்ஸ்டேன்றது ஒரு பிரபலமே இல்லாம ஆயிடுச்சு, பூவே எதுவும் இல்லாம ஏன்னா இப்போ ஆயிடுச்சு. வந்து போன்ல வந்து லவ் பண்றேன்னு சொல்றாங்க, மெசேஜ்ல ஐ லவ் யூன்னு சொல்லி முடிச்சாங்க. பட் ஆனா அந்த பூ எடுத்துட்டு போகும்போது தானே அது ஒரு லுக்கா இருக்கும். அது சரி, நம்ம வியாபாரத்துக்காக சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் நீங்க பட் வந்து உண்மையை சொல்றதுல வந்து தப்பு இல்லல்ல. ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இருக்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சது எல்லாம் மறுபடியும் டவுன் ஆகிட்டே வருது. அது என்ன காரணம் தெரிய மாட்டேங்குது. பாப்போம், கடவுள் விட்ட வழி. இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த நம்ம வீடியோ போடுவோம். பாக்கும்போது அது கண்டிப்பா வந்து பாக்குறவங்க கண்டிப்பா வந்து வாங்குவாங்க. நீங்க அத தாண்டி ஒரு சின்ன பசங்களும் சொல்லுங்க லவ் பண்றதுதான் இல்ல, அப்பா அம்மாவை லவ் பண்ணலாம், தங்கச்சி அண்ணனை லவ் பண்ணலாம். அதெல்லாம் லவ்ன்றது அன்பு தானே. அதை பரிமாறிக்கிறதுக்கு ஒரு பூ தான் பத்தி நம்மளோட அதாவது பாரம்பரியமா கொண்டு வந்துட்டீங்க பூ தானே. அதை திடீர்னு நிப்பாட்டினா நாங்க என்ன பண்றது? உங்களை நம்பிதான் நாங்களும் சார். வாங்க வந்து ஒரு ரோஸ் வாங்கி ஒய்ஃபு கொடுங்க, அம்மா கொடுங்க, தங்கச்சி கொடுங்க, தப்பு கிடையாது. கண்டிப்பா லவ்வர்ஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. லவ்ன்றது எப்படி வேணாலும் எல்லா இதுலயும் இருக்கு. அன்புன்றது அதை வெளிப்படுத்துங்க. இந்த இது வியாபாரத்தை முடக்கிடாதீங்க. பொதுமக்களான நீங்க தான் எங்களுக்கு கண்டிப்பா. ஏன்னா வந்து லவ்வர்ஸ் கொண்டாடுங்க, நல்ல மாதிரியா என்ஜாய் பண்ணுங்க, சண்டை போட்டுக்காதீங்க. லவ்வரா இருக்கிறவங்களாம் வந்து பிரியாதீங்க, உண்மையான அன்பா பழகுங்க. லவ் பண்ண கல்யாணம் பண்ற அளவுக்கு போங்க, பாதியெல்லாம் விட்டுறாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே. இதுல என்ன மாதிரியான ஃப்ளவர்ஸ் வைப்பீங்க? இதுல ரோஸு, இது இது சவுக்கு சொல்லுவாங்க. அது ஷீட் போட்டு அப்படியே பேக் பண்ணிடுவாங்க. ஓகே. 8 ரோஸ் வைப்போம். ஓ 8 ரோஸ். 8 ரோஸ் 8 ரோஸ்ல 300. இது சன்ஃப்ளவர். ஓ சன்ஃப்ளவர். ஒயிட் சன்ஃப்ளவர், ரெட் ரோஸ், சவுக்கு போட்டுருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா வந்து ஒரிஜினலா இருக்கு. இது வந்து ப்ளூ டேஸி சொல்லுவாங்க. நல்லா அழகா கான்ட்ராஸ்டா இருக்கும் அந்த கலரு. பர்பிள் கலரு, இது சன்ஃப்ளவர், பிங்க், ஒயிட். இதுல வந்து எல்லோ ரோஸ் போட்டிருக்கோம். எல்லோ ரோஸ். ஓ எல்லோ ரோஸ் இருக்கு. எல்லோ ரோஸ் இருக்கு, ஆரஞ்சு ரோஸ் இருக்கு, ஒயிட் ரோஸ். மெயின் ஒயிட். ஆமா, எல்லாருமே பயங்கர அட்ராக்டிவா கலர் பாத்தீங்கன்னா ஒயிட் தான். பூலாம் போட்டு நல்லா அழகா இருக்கும், ரிச்சா இருக்கும் அது கொடுத்தா. ஓகே. அமௌண்ட் அப்படியே சொல்லிடுங்க. அமௌண்ட் வந்து இது 800 ஆகுது. வாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம தரலாம். எந்த ஒரு கடையிலயும் வந்து எப்பவுமே வந்து ஒரு அமௌண்ட் சொல்லிட்டு வாங்கன்னு வாங்க. ஆனா அக்கா பாத்தீங்களா, உங்களுக்காக நான் கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா அந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்க. சோ இன்னொரு ஒரு பூ, இது ஒரு பர்பிள் கலர் ரோஸ். ஓகே. பர்பிள் கலர், இது எல்லோ ஜர்பரா போட்டு சவுக்கு போட்டு டிப்ஸி போட்டுருக்கோம். ஒயிட் டிப்ஸி. ஓ ஒயிட் டிப்ஸி. இந்த பேபி பெட்வாங்கல்ல, அதுதான் அது பேரு. ஓ ஓகே. நல்லா அழகா கான்ட்ராஸ்டா இருக்கும். அது போட்டு பண்ணோம்னா நல்லா அழகா இருக்கும், கொடுக்கிறதுக்கு லுக்கா இருக்கும். ஓகே, லவ்வர்ஸ்ட வந்து கவர் பண்ணிடலாம் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா. சரி, அப்ப இதுல எதுக்கு வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணனும்? இம்ப்ரெஸ் பண்ணனா ரெட் தான். ஒன்லி ரெட் தானே கேக்குறாங்க வரவங்க. ஆமாங்க, அது நம்ம எல்லா கலரும் கொடுக்கலாம். இல்ல எல்லா கலருமே கொடுக்கலாம். அது அவங்களா ஒரு இது பண்ணிட்டாங்க, ரெட் தான் கொடுக்கணும்ன்ற மாதிரி. ஆமா ஆமா. ஏன்னா எல்லா படத்துல வந்து என்ன ரோஸ் எடுத்து போறாங்க, ரெட் கலர் ரோஸ் தான எடுத்து போறாங்க. அதனால எல்லாமே ரெட்டே கேக்குறாங்க. நம்ம கொஞ்சம் மாத்தி கொடுத்தாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது. கண்டிப்பா எல்லா ரோஸ் தானே, எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கு. இங்க பாருங்க, இதுல எவ்வளவு வந்து கலர்ஃபுல்லா இருக்கு. அந்த நீங்க ஃபுல்லா ஒயிட் கிசாந்தம். கிசாந்தம் சொல்லுவாங்க. இது ஒயிட் கிசாந்தம். ஒயிட் கிசாந்தம். ஓகே, ஒயிட் கிசாந்தம் அது பேரு. ரோஸ், ரெட் ரோஸ், சவுக்கு போட்டுருக்கு. இதுவும் கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்கும். இது எவ்வளவு ரேட் அக்கா? எல்லாமே 800 தான். ஓ எல்லாமே 800ங்களா? வாங்க, நீங்க கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஆனா எனக்கு ஒரு டவுட். இப்ப இது வந்து சொல்றீங்கன்னா ஓகே, ஒரு ஃப்ளவர் இருக்கு, ஆனா இதுல இவ்ளோ வெரைட்டிஸ் இருக்கு, அது எப்படி 800ல விக்கிறீங்க? கொடுப்போம், அந்த அளவுக்கு தான் கொடுப்போம். நல்லா ஓ ஓகே ஓகே ஓகே. கஸ்டமர் தான் முக்கியம் நமக்கு. மாதிரி ஒரு ஸ்வீட்டான ஒரு கடையை வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. அவங்க வந்து எந்த ஒரு கடையா இருந்தாலும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அமௌண்ட் வாங்க, இந்த அமௌண்ட் அப்படின்வாங்க. ஆனா அவங்க வந்து கண்டிப்பா நீங்க வாங்க, கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஸோ ஸ்வீட் அக்கா. அண்ட் தென் வந்து அதை தாண்டி அவங்க பூ வர கட்டிட்டு இருக்காங்க, நிறைய பூ. அந்த பூ கட்டுறத வந்து கொஞ்சம் பார்க்கலாம், முன்னாடி வாங்கல. ஸோ இதை தாண்டி அவங்க வந்து மல்லிப்பூ தானே இது? மல்லி தான்பா. ஓகே, மல்லி இது பண்றாங்க. அப்புறம் இது சாமந்தி பூ. வந்து இது காக்கட்டா ரோஸ், எல்லாம் பூவும் தருவோம். எல்லாம் பூவும் இருக்கு. கல்யாணத்துக்கு, ரிசப்ஷனுக்கு, நிச்சயம், என்கேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட பூ இருக்கு. எதுக்கு வேணாலும் ஆர்டர் பண்ணா டெலிவரியும் பண்ணுவோம். உங்களுக்கு எப்படிலாம் மாடல் கேக்குறீங்க, நீங்க எடுத்துட்டு வர மாடலும் ரெடி பண்ணி கொடுப்போம் நாங்க. ஓ, அவங்க என்ன மாடல் போன்ல ஏதாவது காமிச்சா அதே மாதிரி ரெடி பண்ணி தருவோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ அந்த இதெல்லாம் வந்து வெட்டிங்கோடது தானக்கா? இது வெட்டிங் பண்ணலாம், 60ஆம் கல்யாணம், இந்த குழந்தைங்க பர்த்டே ஃபங்க்ஷன், அதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே விஐபிங்க கூட போட்டுப்பாங்க. அதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே போடலாம். இதெல்லாம் ரிசப்ஷன் மாலை. இது ஓ அதெல்லாம் ரிசப்ஷன் மாலைங்களா?
அத கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணிக்கோ அதுல. சோ அது வந்து ரிசப்ஷன் மாலை. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன வெட்டிங் சின்ன அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு இது பண்ணிட்டு வருதுங்களா? சில பேர் சிம்பிளாவே போதும்னுவாங்க நிச்சயதார்த்தத்துக்குலாம். இங்க பாருங்க இதெல்லாம் நிச்சயதார்த்தம் போட்டா நல்லா இருக்கும், அழகா இருக்கும். ஓ அந்த ஆமா ஆமா கலர்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் கான்ட்ராஸ்டியா ஆமா. இருக்கும்ல. அவங்க கலரா சாரி கொஞ்சம் வயலட் கலர் எல்லாம் கட்டினாங்கன்னா இது மாலை போட்டா நல்லா அழகா லுக்கா இருக்கும். ஓகேக்கா ஓகேப்பா. சோ வந்து பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் வந்து நான் இவ்ளோ வந்து சீப் அண்ட் பெஸ்டா கண்டிப்பா கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ வந்து இந்த ஷாப்ல அதுவும் அக்கா ஃபேஸ் நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா இங்க நிறைய கடை இருக்கு. வேற கடையில மாத்திக்கிட்டு போயிட போறீங்க. அக்காவோட ஃபேஸ பாத்துக்கோங்க. கரெக்டா அக்கா கடைக்கு வந்துருங்க. நீங்க கண்டிப்பா வந்து வந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த அமௌண்ட் அடி சொல்ல மாட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல வந்து அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. லவ்வர்ஸ் டே வேற வருது. அவங்க வந்து நிறைய வெரைட்டி பூலாம் வச்சு பயங்கரமா பொக்கேலாம் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா மறக்காம அக்கா கடையை விசிட் பண்ணிருங்க. ஓகேங்களா? பாய் சொல்லிருங்கக்கா. பாய். பாய்.